பெட்டா பொடியன். 1000 ரூபாய்க்கு ஆட்டோ ஓடி வந்த காசு அரைபோத்த நண்பனோட அடிக்கவே போதும் மச்சான். மலைநாட்டு காசு எல்லாம் மண்ணுக்குள்ளேயே மக்கி போகும். கொழும்பு போயிட்டு நீ வா மச்சான், கொடி கட்டி நம்ப பறக்கலாம். அடகு வச்ச தாலிக்கொடி வட்டியில வளர்ந்துருச்சு. பள்ளி போற பிள்ளைக்கு புத்தகமும் பழசாச்சு. பக்கத்து எஸ்டேட் பத்மா அண்ணன் பெட்டால பட்டா போடுறாராம். 10,000 கிழமைக்கு 2 வீட்டுக்கு அனுப்புறாராம். அவரோட வேலைக்கு போனா 5 காசு பார்த்துடலாம். தாலிக்கொடி பாரத்தை வட்டி இல்லாம குறைச்சிடலாம். 10 மணி பஸ் ஏற 10 ரூபா கையில் இல்ல. பொஞ்சாதிக்கிட்ட மினுக்கிறதும் பொட்டுத்தோடு மட்டும்தான். பொட்டுத்தோடு போனா போகட்டும், 3 மாசத்துல மூக்குத்தி வரும். மனைவியோட மல்லு கட்டி வட்டி கடைக்கு வரம் கொடுத்தேன். 2000 ரூபாயில 1000 ரூபாய் நண்பனோட பிரியாவிட தோடு இல்லா மனைவியோட மனசுக்குள்ள கண்ணீரோட. கொழும்பு பஸ் வந்துருச்சு. மண் வாசம் மருந்தாச்சு. பாட்டு சத்தத்தோட பாடம் ஆரம்பிச்சிச்சு. வண்டி இறங்குனதுன்னு உஷ்ணம் உச்சி தொட்டுச்சு. தேத்தண்ணி குடிக்கிறப்போ காசு கண்ணை காட்டுனுச்சு. தேத்தண்ணி குடிக்கிறப்போ காசு கண்ணை காட்டுனுச்சு. நான் பார்த்த பத்மா அண்ணன் எங்க பதுங்கினார்னு தெரியல. மண்டபத்தை காட்டி தலைமுழுக சொன்னாரு. பசிக்கு வெளியே போனா போலீஸுக்குள்ள பட்டினின்னு, எங்க இருந்து வந்தோன்னு எல்லாமே எழுதி வச்சுக்கணும். வீட்டுக்கு பேச நேரம் இல்லை. சாப்பாட நான் காண்றதில்ல. கத்தியால தோன்றதில்ல. மொத்தத்துல நான் நானா இல்லை. ரோட்டு சத்தத்துல வீட்டு கவலை மறந்துடும். 10 பேர் ஒன்னா தூங்குறப்ப பசியும் பட்டினி தேடும். விசேஷம் வருதுன்னு லீவு கேட்டா முழு சம்பளத்தை கொடுத்தா நீ வரமாட்டேன்னு சொல்லி பாதி சம்பளத்தை தான் பதுக்கி வச்சு கொடுப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு ஊருக்கு கிளம்ப 2 கிழமை காத்திருந்தேன். பாதி சம்பளம் கைக்கு வர. பெட்டா வாழ்க்கையில நிம்மதியான ஒரு சிரிப்பு. அப்போதுதான் சிரிச்சுக்கிட்டேன். பஸ்ஸில் வந்து அந்த அங்கிள் ஆரஞ்சு விற்கிறப்போ. திரும்பி ஏறின பஸ்ஸில் மண் வாசனம் நெருங்கிடுச்சு. மண் வாசம் நெருங்கினதுமே உடம்புக்குள்ள புத்துணர்ச்சி பெருகினுச்சு. கஷ்டப்பட்ட நாட்களை நம்பி வீட்டு பக்கம் சேர்ந்துட்டேன். காலையில மீண்டும் மண் வாசனம் முளைச்சிச்சு. ஜோக்கே கேட்காம என் உதடு தானா சிரிச்சுக்குச்சு. மேல எடுத்து அண்ணா கேட்டார், தம்பி எங்க வேலைன்னு. அப்போதான் சொன்னேன், அண்ணே தெரியும் தானே, இனி பெட்டா பொடியமாக்கள் கபிலன் இருக்கிறது.